வணக்கம். இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறது ஒரு ரேஞ்சில் ஒரு எக்ஸல் ஃபங்க்ஷன் வழியா எப்படி டியூப்ளிகேஷன் கண்டுபிடிக்கிறது பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுக்கு நம்ம ஒரு சிம்பிள் எக்ஸல் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போறோம். நம்ம சப்ஜெக்ட் குள்ள போறதுக்கு முன்னாடி மேட்ச் அண்ட் VLOOKUPோட பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் தெரிஞ்சுக்கணும். நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு VLOOKUP ஈக்குவல் டு VLOOKUP லுக்அப் வேல்யூன்றது நம்ம லுக்அப் பண்ண போற இந்த வேல்யூ கமா இந்த பர்டிகுலர் ரேஞ்ச் தான் ரேஞ்சுன்னு சொல்லுவாங்க. VLOOKUP பொறுத்த வரைக்கும் மல்டிபிள் ரேஞ்ச் நம்ம இதை மாதிரி நம்ம செலக்ட் பண்ணலாம். பட் இந்த சினாரியோக்கு நம்ம சிங்கிள் ரேஞ்ச் தான். இப்போ நான் ரேஞ்சை லாக் பண்ண போறேன். செல் ரெஃபரன்சிங் கமா இது சிங்கிள் ரேஞ்ச்னால 1 செலக்ட் பண்றேன். 1 கமா நம்மளுக்கு தேவை எக்ஸாக்ட் மேட்ச் ஃபால்ஸ் இல்லைனா 0ன்னு கொடுக்கலாம். 0 கண்ட்ரோல் என்டர். இந்த மாதிரி நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். இது ஒரு பேசிக் VLOOKUP ஃபங்க்ஷன் எப்படி ஒர்க் ஆகுது நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்போ நம்ம மேட்ச் ஃபங்க்ஷன் பத்தி தெரிஞ்சுக்க போறோம். மேட்ச் ஃபங்க்ஷன்ன்றது என்னன்னா VLOOKUP மாதிரி ரொம்ப சிமிலரான ஃபங்க்ஷன். VLOOKUP மேட்ச்க்கும் என்னென்ன டிஃபரன்ஸ்னா VLOOKUPன்றது உங்களுக்கு லுக்அப் வேல்யூ கொடுக்கும். இப்போ மேட்ச் ஃபங்க்ஷன்றது அந்த லுக்அப் வேல்யூ கொடுக்குற பொசிஷன் நம்பர் கொடுக்கறதா மேட்ச் ஃபங்க்ஷனோட அவுட்புட். இப்போ நம்ம மேட்ச் ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணலாம். ஈக்குவல் டு மேட்ச். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி VLOOKUP மாதிரியே தான் மேட்ச் ஃபங்க்ஷனும் ரொம்ப சிமிலர். லுக்அப் வேல்யூ கமா மேட்ச்ல VLOOKUP மாதிரி மல்டிபிள் ரேஞ்ச் நம்மளால செலக்ட் பண்ண முடியாது. மேட்ச் ஒரே ரேஞ்ச் தான் ஆப்ரேட் ஆகும். அதனால ஒரே ரேஞ்ச் இப்படி செலக்ட் பண்றோம். லாக் பண்றேன் கமா இது மல்டிபிள் ரேஞ்ச் நம்ம செலக்ட் பண்ண முடியாதனால 1 2 3 அப்படின்ற ஆப்ஷன் மேட்ச்ல கிடையாது. நெக்ஸ்ட் போறோம் எக்ஸாக்ட் மேட்ச். எக்ஸாக்ட் மேட்ச்க்கு 0 -1ன்றது வேற கான்செப்ட். நம்ம அப்கமிங் வீடியோஸ்ல நம்ம அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ 0 பிராக்கெட் க்ளோஸ். இப்போ பாத்தீங்கன்னா இந்த நார்த்ன்றது ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்குது. இப்போ நான் ஃபில் பண்ணிட்டேன்னா ஒரு செல் வேல்யூக்கும் ஒரு பொசிஷன் நம்பர் கொடுக்குது. இப்போ பாத்தீங்கன்னா நார்த்ன்றது ரிப்பீட் ஆகுதா? இந்த ரிப்பீட் ஆகிற நம்பர் 1 2 3 திருப்பி ரிப்பீட் ஆகுது பாருங்க. இதை டூப்ளிகேஷன் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது ஃபில்டர் பண்றது தான் இப்போ நம்ம அடுத்து டிஸ்கஸ் பண்ண போறோம். இப்போ மேட்ச் ஃபங்க்ஷன் எல்லாத்தையும் நம்ம ஃபில் பண்ணி விட்டோம் 25 செல்ஸ்க்கு. இப்போ யூனிக் நம்பர்ன்றது சிம்பிளா நம்ம 1 2 3ன்னு கொடுத்துட்டு இந்த செல்ஸ்ல நம்ம ஃபில் பண்ணிட்டோம்னா இது யூனிக் நம்பர் ஆயிடும். இப்போ பாத்தீங்கன்னா 1 1 2 2 3 3 அப்படின்னு இருந்தா இப்போ பாத்தீங்கன்னா இங்க மிஸ்மேட்ச் ஆகுதா 1 10. இப்போ இது எல்லாத்தையும் தான் நம்ம டூப்ளிகேட்னு சொல்ல போறோம். இதை கன்சாலிடேட் பண்றதுக்கு ரெண்டு வழி இருக்கு. ஒன்னு யூசுவல் நம்ம ஈக்குவல் டு சிம்பிள் கொடுப்போம் இந்த மாதிரி. இல்லைனா ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு எக்ஸாக்ட். இந்த எக்ஸாக்ட் ஃபங்க்ஷன் ரெண்டு வேரியபிளை கம்பேர் பண்ணி இது மேட்ச் ஆகுதா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலாம். சரி இப்போ எக்ஸாக்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி இது மேட்ச் ஆகுதா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறோம். இப்போ நான் இதை ஃபில்டர் பண்றேன். இந்த கம்பேரிசன்ற ரேஞ்சில் ஃபால்ஸ்ன்னு இருக்கு பாத்தீங்களா? இந்த ஃபால்ஸ் தான் டியூப்ளிகேஷன். ஸோ இது நம்ம ஃபால்ஸை நம்ம இப்போ ஃபில்டர் பண்றோம். 11th ரோல நார்த்னு ஒன்று இருக்கு. ஆனா மேட்ச் ஃபங்க்ஷன் பொறுத்த வரைக்கும் 1 காமிக்குது. ஸோ இது ஏற்கனவே ஒரு ரேஞ்சில் ஃபர்ஸ்ட் செல்லில் நார்த்னு ஒன்று இருக்குது. அதனால தான் 11th ரோல இது திருப்பி 1ன்னு காமிக்குது. பட் யூனிக் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் ரேஞ்சில் 10வது இடத்துல இருக்கு. ஸோ அதனால 1:10ன்னு பார்த்தீங்கன்னா அது மேட்ச் ஆகல. ஸோ 1:1 மேட்ச் ஆகும். இந்த மாதிரி மிஸ் மேட்ச் ஆகிறது எல்லாத்தையும் கன்சாலிடேட் பண்ணி கொடுக்கறது தான் இந்த மெக்கானிசம். இந்த கான்செப்டை ஷேர் பண்றதுக்கு ரீசன் என்ன? கண்டிஷனல் ஃபார்மேட் நம்ம பொதுவாக யூஸ் பண்றோம் அப்படின்னா பெரிய டேட்டா செட் இருக்குன்னா அப்போ கண்டிஷனல் ஃபார்மேட் கலரிங் பண்ணும்போது ஃபைல் ஸ்லோ டவுன் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி சிம்பிள் மேட்ச் ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணோம்னா இந்த மாதிரி நம்மளுக்கு ஃபைல் ஸ்லோ டவுன் பண்ணாது. அதே நேரத்தில் நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்பீடா நம்மளுக்கு சிஸ்டம் அவுட்புட் கொடுக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி.